ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். செலியை காலையில் சாப்பிட்டு காட்டுக்கு போனவன் மதியானமாக தான் வந்தான். மதியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் அம்மாவும் அண்ணாலாம் காட்டுக்கு போகிறனாங்க. இவங்களும் போகிறேன்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் அண்ணா மதியானம் கடையிலேருந்து வரப்போ மீன் வாங்கிட்டு வந்திருந்தான். சரி பரட்டி வச்சுட்டு போயிடலாம், போய் கிளம்புனோன்னா இப்போ அவங்க வர கரெக்டாக இருக்குன்ட்டு பரட்டி வச்சாச்சு. தீக்ஷித்து செலின்னு இங்கே அம்மா ஊருக்கு வந்தால் காலையில் நான்வெஜ் எடுத்திருந்தா மதியானம் வரப்போ மாமா மீன் வாங்கிட்டு வா அப்படின்றது. மீனை பரட்டி வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் குளிச்சு கிளம்பியாச்சு. இன்னும் காட்டிலேருந்து வரல. சரி மீனையும் பொரிச்சு வச்சிடலான்ட்டு பொரிச்சாச்சு. அவங்களும் காட்டிலேருந்து வந்துட்டாங்க. மழை தூரிகிட்டே இருந்ததுனால காட்டில் போய் இனி பிடுங்கிட்டு போக முடியாதுன்ட்டு அம்மா காய் கீரையெல்லாம் பொரிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அம்மா 2 பேர்த்துக்கு குளிச்சு விட்டுருந்தாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு இவங்க 2 பேரும் மீன் சாப்பிட்ருந்தாங்க. பேக் பண்ணி கிளம்பியாச்சு. ஆனால் மழை நிற்கவே இல்லை, தூரிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருந்தோம். மழை விடுமானு பார்த்தா விடவே இல்லை, தூரிகிட்டே இருந்துச்சு. மழை பேஞ்சிட்டு இருக்கிறப்பெல்லாம் எப்படா மழை நிற்கும் போகலான்ட்டு மழையவே பார்த்துட்டு இருந்தாங்க. மழை நின்ன கடைசியில் காப்பி போட்டு குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி காப்பி போட்டிருந்தேன். பக்கத்து வீட்டில் சுற்றி வந்து நிறைய பூ பூத்து இருந்துச்சுன்னு பிடுங்கிட்டு வந்தாங்க. 2 பூ மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் ஊருக்கு கொண்டு போகலான்ட்டு கவரில் போட்டு வச்சுட்டேன். எல்லோரும் காப்பி குடிக்கிறாங்க குளிருக்கு, எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு யாருக்கு ஒரு ரூபா வாங்கி குடிக்கிறாங்க பாருங்க. நேற்றுக்கு நைட்டு மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து மாமா பையன் பொண்ணு வந்து மீன் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. சூளக்கல் தேயில ஒரு மீன் மட்டும் கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் இன்னொன்று விடலான்னு சொல்லிட்டு போன டைம் வந்தப்பவே சொன்னான். அப்புறம் வர முடியல அன்றைக்கி, அதனால் இந்த டைம் வந்து 2 மீன் வாங்கிடுச்சு. மீனை எடுக்க மறந்துட்டோம். அப்புறம் கடைசியாக காப்பி குடிக்கிறத ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் போய் தீக்ஷித் எடுத்து வந்தான். வரவெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோம். மற்றெல்லாம் பேக் பண்ணி கொடுத்தாங்க. மாவு மட்டும் கையிலேயே பிடிச்சிக்கினாங்க. சரினே பேக்குள்ளே வச்சு